निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलं मुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. சரியா? மாணவனுடைய மங்கள ஜோபம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம இதோட நிறுத்தினோம் இல்லையா? இந்த இதோட நிறுத்தினோம். ம் அலமதி பிரசங்கேன ஸ்ரவலான் இது முடிச்சிட்டோம் இல்லையா? கிருஷ்ணத்வைபாயனம் வந்து குசுமாஞ்சலிஹி அபரைவ பிரகி ஃபிஃப்த் ஸ்லோகா வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆமா, குசுமாவலி அந்த ஃபிஃப்த் வரைக்கும் முடிச்சிட்டோம். இதுல இருந்து ஆரம்பிக்கணும். ததிதம் ஓகே. கவே ததிதம் கவேः மிருகராஜலக்ஷ்மணः भट्टनारायणस्य कृतिं வேணிசம்ஹாரம் நாம நாடகம் பிரயோக்தும் உத்யதா வயம் வயம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பலவிதமான பூர்வ பீட்டிகைகள்லாம் சொல்லிவிட்டு கவேஹே மிருகராஜ லக்ஷ்மணஹாங்கிறது அவருக்கு ஒரு விருதுன்னு நான் முதல்லயே சொன்னேன். அந்த அவருக்கு அட்ஜெக்டிவா போறது இது. கவேஹே மிருகராஜ லக்ஷ்மணஹ பட்டநாராயணஸ்ய கிருதிம், அவருடைய கிருத்தினா அவருடைய ஒர்க்கான வேணிசம்ஹாரம் நாம நாடகம் பிரயோக்தும் உத்யதாக வயம். பிரயோக்தும்னா பிரசன்ட், டு பிரசன்ட் இன் present the drama. உத்யதாக வயம்னா we are ready to present the drama in front of the audience. तदत्र कवि परिश्रम अनुरोधात् वा उदात्त कथावस्तु गौरवात् वा नवनाटक दर्शन कुतूहलात् वा भवद्भिः அவதானம் தீயமானம் அபியர்த்தையே. ஸோ அவதானம்ங்கிறது அட்டென்ஷன் அர்த்தம். ஸோ அவதானம் பவத்பிஹி, உங்களால் அவதானம் தீயமானம் பவத்பிஹி அபியர்த்தையே. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பிரார்த்தனா என்ன அப்படின்னா, ததத்ர இப்போ வந்து இந்த டிராமாவை பிரசன்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க வந்து டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ் யூ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். என்ன அப்படின்னா, கவி பரிசிரம அனுரோதாத்து வா. ஒரு கவி வந்து எஃபர்ட் போட்டு எழுதியிருக்கார், அதை வந்து அனுரோதம் பண்ற மாதிரி அதுக்கு சகாயபூதமாக இருந்துண்டு, இல்லனா உதாத்த கதாவஸ்து கௌரவாத்து வா. உதாத்தம் நல்ல வசத்தியான ஒரு கதாவஸ்து, ஒரு பிளாட். ஏன்னா இந்த பிளாட் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம். ஸோ அது வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை பத்தி பேச போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வசத்தியான ஒரு கதாவஸ்து கௌரவம், கௌரவம்ங்கிறது பாராத்து, அந்த வெயிட்டேஜ் ஆஃப் த பிளாட். அதனாலயோ நவ நாடக தர்ஷன குதூகலாத்துவா, புதுசா ஒரு நாடகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு என்னதான் அந்த கதை இருக்கு அப்படின்னு ஒரு குதூகலம் இருக்குமோனோ, அதனாலயோ பவத்பிஹி அவதானம் தீயமானம் அபியர்த்தையே. ஸோ உங்களால் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து என்னன்னா ஒரு அவதானம்ங்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷன், அதை வந்து பிரார்த்தனை பண்றோம். ததஸ்யைஹி தீயமானம் அவதானம் ஏகாகிர சித்ததாம் அபியர்த்தையே. ஸோ அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உட்காருங்கோ அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்போ இந்த காலத்துல சொல்றாரோனோ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் புட் இட் இன் மியூட்னு, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து அக்கம் பக்கம் பேசாம இந்த இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்ன அப்படின்னா, கவி பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று எழுதியிருக்கார், அண்ட் ஹி ஹஸ் நாட் டாக்கிங் அபவுட் சம் டாம் டிக் அண்ட் ஹாரி. இது வந்து கதாவஸ்து வந்து இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம். அதனால அந்த வஸ்து கௌரவாத்து இல்லைனா நவ நாடக தர்ஷனம், புதுசா ஒரு நாடகம் பார்க்க வரேள் அப்படின்னா யூ ஷுட் பே எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் இல்லையா? அந்த மாதிரி. இது வந்து நேபத்தியத்துல பின்னாடி, நேபத்தியம் அப்படிங்கிறது பேக் ஸ்டேஜ், அதுலேருந்து வந்து ஒரு சப்தம் வருது, இந்த வார்த்தைகள்லாம் வருது. கேரக்டர் யாரும் வரல, இன்னும் அந்த சூத்திரதாரனும் பாரிபார்ஷ்வக்கனும் தான் நின்றுட்டு இருக்கா ஸ்டேஜ்ல. பாவ துவரியதாம் துவரியதாம், வேகமாவா, வேகமாகட்டும் வேகமாகட்டும். என்ன அப்படின்னா, ஏதே கலு ஏதே கலு ஆர்ய விதுர ஆக்ஞையா புருஷாக சகலமேவ சைலூஷஜனம் வியாகரந்தி. என்ன அப்படின்னா, விதுர ஆர்ய விதுர ஆக்ஞையா, ஆரியரான விதுரஸ்ய ஆக்ஞா விதுராக்ஞா தயா விதுராக்ஞையா, அந்த விதுரருடைய கட்டளையின் பொருட்டு, கட்டளையினால் புருஷாகா வியாகரந்தி, இங்க இருக்கிற அந்த புருஷர்கள் எல்லாரும் வந்து விவகாரம் பண்றா, ஏதோ ஒன்று சொல்றா. என்ன அப்படின்னா, சகலமேவ சைலூஷ ஜனம் வியாகரந்தி, இங்க இருக்கிற சைலூஷ ஜனங்கள்னா இந்த நட்டர்கள், இவா எல்லாருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு வியாகரந்தினா வதந்தின்னு அர்த்தம், சொல்றா. என்ன அப்படின்னா, பிரவர்த்தியந்தாம் அபரிஹீயமானம் ஆதோத்ய விந்யாசாதிகா விதயா. ஸோ வந்து ஆதோத்தியம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாத்தியம்னு அர்த்தம். ஆங்கிறது உபசர்க்கம், தும்மு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து. ஸோ ஆத்தோத்தியம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாத்தியம்னு அர்த்தம்.
ஸோ ஆதோத்திய விந்யாசாதிகா அப்படின்னு சொல்லும்போது வீணாதி வாதனம் ஆதௌ, சரியா? ததா விதய வியாபாரः பிரவர்த்தியதாம். ஸோ வந்து என்ன, அபரிஹீயமானம் அப்படின்னா அபரித்தியஜ்யமானம் பூர்ணரூபேண யதா பவதா பவேத் ததா. ஸோ வந்து விடப்படாத கண்டினியூஸா வாசிக்கிற அந்த ஆதோத்திய விந்யாசாதிகாக விதயா. ஸோ இந்த மாதிரி வாத்தியங்களினுடைய அந்த மூமெண்ட்ஸ் அதை பிரவர்த்தியந்தாம் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா பிரவேச காலக கில, பிரவேசஸ்ய காலக, திஸ் இஸ் த என்ட்ரி டைம் நோ அப்படிங்கிறா. யாருடைய என்ட்ரி டைம், யார் வரப்போறா இப்போ அப்படின்னா தத்ர பவதः பாராசர்ய நாரத தும்புர தும்புரு தும்பரு அஹ், ஜாமதக்ஞ பிரபிருதிபிः முனிவிருந்தாரகைः அனுகம்யமானஸ்ய भरतकुलहितकाम्यया स्वयं प्रतिपन्नदौत्यस्य देवकीसूनोः चक्रपाणेः महाराजदुर्योधनशिबिरं प्रति प्रस्तातु कामस्य பிரவேசகாலக கில, சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா தேவகி சூனோஹோ, இந்த சஷ்டியில வர்றது அத்தனையும் இந்த கிருஷ்ணருக்கு அட்ஜெக்டிவா போகிறது. தேவக்கியாக சூனுஹு, சூனுகுனா புள்ள, தேவகியினுடைய புள்ளை தேவகி சூனோஹோங்கிறது சஷ்டியில இருக்கு. தேவகி சூனோஹோ சக்கரபாணிஹி அப்படின்னா சக்கரம் பாணோ எஸ்ய சக, சக்கரபாணிஹி தஸ்ய சக்கரபாணேஹே, சரியா? மகாராஜ துரியோதன சிபிரம் பிரதி பிரஸ்தாத்து காமஸ்ய. ஸோ வந்து மகாராஜாவான துரியோதனஸ்ய சிபிரம் அதை பிரதி குறித்து போக வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கின்ற இந்த சஷ்டி அத்தனையும் இந்த தேவகி சூனோஹோ கிருஷ்ணருக்கு அட்வெட்டிவா வரப்போறது. மேல எப்படி இருக்கார் அவர் அப்படின்னா பிரதிபன்ன தௌத்தியஸ்ய, தூதஸ்ய பாவம் தௌத்தியம், who has taken the role of a messenger. ஸோ பிரதிபன்ன தௌத்தியம் அப்படின்னா எவர் ஒருவரால் அந்த தூத கர்மாங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டதோ ஸ்வயம் தானாகவே, யாரும் அவரை வந்து தூதனா போன்னு சொல்லல. ஸோ இந்த வெல்ஃபேர் ஆஃப் எதுக்கோசரம் அப்படின்னா பரத குல ஹித காமியா, பரத பரதஸ்ய குலம் பரதகுலம், பரதகுலஸ்ய ஹிதம் காமியதி காமயதே இது பர பரதகுல காமியா காமியா, அந்த காமியா காமியா. ஸோ அந்த பரத குலத்துக்கு நன்மை வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் பொருட்டு ஸ்வயம் தானாகவே பிரதிபன்ன தௌத்தியஸ்ய தேவகி சூனோஹோ, எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தௌத்திய தூத காரியத்தோட இருக்கின்ற தேவகி சூனோஹோ சக்கரபாணேஹே, அந்த மகாராஜ துரியோதன சிபிரம் பிரதி பிரஸ்தாது காமஸ்ய தேவகி சூனோஹோ பிரவேச காலக கில, அவருடைய என்ட்ரி டைம் இல்லையா? மேல என்ன அட்ஜெக்டிவ் அவருக்கு அப்படின்னா பாராசர்ய நாரத தும்பரு ஜாமதக்ஞ பிரபிருதிபிஹி முனி விருந்தாரகைஹி அனுகம்யமானஸ்ய. ஸோ பாராசர்யா அப்படின்னா பராசரஸ்ய அப்பத்தியம் புமான் வியாசர், நாரதர், தும்புரு, அப்புறம் ஜாமதக்னி, ஜாமதக்னிங்கிறது பரசுராமர், ஜமதக்னேகே அப்பத்யா, அந்த ஜாமதக்ஞ பிரபிருதிபிகி எக்ஸெட்ரா இருக்கின்ற முனி விருந்தாரகைஹி, விருந்தம்ங்கிற கூட்டம், முனீனாம் விருந்தக முனி விருந்தாரகைஹி. ஸோ அந்த கூட்டங்களினால் பின்தொடரப்பட்ட இந்த முனிவர்கள்லாம் யார் பின்னாடி வராளோ அந்த முனிவர்களினால் பின்தொடரப்பட்டவர் அந்த தேவகி சூனோகோ, அனுகம்யமானசிய தேவகி சூனோகோ, அதுக்கு அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுதா உங்களுக்கு? தத்ர பவதः, அங்கு பவதஹாங்கிறதும் தேவகி சூனு சஷ்டியில இருக்கு. தத்ர பவதः தேவகி சூனோஹோ சக்கரபாணேஹே, எப்படிப்பட்ட தேவகி சூனோஹோ பாராசர்ய நாரத தும்பரு ஜாமதக்ஞ பிரபிருதிபிஹி முனிவிருந்தாரகைஹி அனுகம்யமானஸ்ய தேவகி சூனோஹோ சக்கரபாணேஹே மகாராஜ துரியோதன சிபிரம் பிரதி பிரஸ்தாத்து காமஸ்ய, மகாராஜாவான துரியோதனனுடைய சிபிரத்தை டென்ட் நோக்கி பிரஸ்தாத்து காமஸ்ய போகணும்னு விரும்புகின்ற அந்த தேவகி சூனோஹோ பிரவேச காலக கீழ அதுனா, அவருடைய என்ட்ரி டைம். ஸோ நல்ல வாத்தியங்கள்லாம் வாசிங்கோ அப்படின்னு பேக் ஸ்டேஜில் சத்தம் வருது. புரியுறதா? அதை கேட்கறான் இந்த சூத்திரதாரன். என்ன அப்படின்னா ஆகர்ணிய சானந்தம், ஆனந்தேன சகிதம், சந்தோஷமா என்ன, அஹோனு கலு போகு பகவதா சகல ஜகத் பிரபவ ஸ்திதி நிரோத பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனா அத்ய அனுகிரகீதம் இதம் பரதகுலம் சகலம் ச ராஜகம் சகலம் ச ராஜகம் அனயோஹோ குரு பாண்டவ ராஜபுத்திரயோஹோ ஆஹவ
கல்பாந்த அனல பிரசம ஹேதுனா ஸ்வயம் சந்திகாரினா கம்சாரினா தூதேன. ஸோ வந்து தத் கிம் இதி பாரிபார்ஷ்விகா ந ஆரம்பயசி குஷீலவைஹி சக சங்கீதம். ஸோ வந்து இந்த இந்த மாதிரி சாக்ஷாத் கிருஷ்ண பகவானே வரப்போறார் இங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டப்புறம் இந்த சூத்திரதாரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அஹோனு கலு போஹோ, எல்லாரையும் பார்த்தின்னு சொல்றார். பகவதா சகல ஜகத் பிரபவ ஸ்திதி நிரோத பிரபவிஷ்ணா விஷ்ணுனா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பகவதா பகவானான அந்த விஷ்ணுனா, அதற்கு போறது அட்ஜெக்டிவா, பகவதா விஷ்ணுனா பகவானான அந்த விஷ்ணுவால். அவருக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, சகல ஜகத், இந்த ஹோல் சகலம் ஜகத், இந்த பூரா உலகத்து உலகம், அந்த ஜகதக உலகத்தினுடைய பிரபவம்னா உற்பத்தி, சிருஷ்டி கிரியேஷன், ஸ்திதி அதனுடைய சஸ்டனன்ஸ், அப்புறம் நிரோதம் அப்படின்னு டிஸ்ட்ரக்ஷன் அழிவு நாசம் பிரளயம், அதுக்கு பிரபவிஷ்ணுனா, அதுக்கு ஸ்வேச்சா சம்பாதன சாமர்த்தியதா, அதுல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த விஷ்ணுனா சாக்ஷாத் கிருஷ்ணர் யாரு, விஷ்ணுவினுடைய அவதாரம். சோ அப்படிப்பட்ட விஷ்ணுவினால் அத்ய இன்று இதம் பரதகுலம் சகலம் அனுகிரகீதம். புரியுறதா? இந்த இந்த விஷ்ணுவினால் அத்ய இன்று சகலம் பரதகுலம், இந்த ஹோல் பரதகுலமும் அனுகிரகீதம், அனுகிரகத்துக்கு உட்பட்டது. இட்ஸ் பீன் பிளஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் சகலம் ச ராஜகம், எல்லா ராஜாக்களும் இதுல வந்து உங்களுக்கு தே ஆர் பிளஸ்டு. எதுக்கு வந்திருக்கார் அவர் அப்படின்னா, அனயோகோ குரு பாண்டவ ராஜபுத்திரயோகோ ஆஹவ கல்பாந்த அனல பிரசமஹேத்துனா. ஸோ இவா ரெண்டு பேருக்கும், இப்ப கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் சண்டை வந்தது அப்படின்னா அழிவுதான். அழிவு வந்து ரெண்டு சைட்லயும் இருக்க போறது. அதனால அந்த ஆஹவ கல்பாந்த, கல்பாந்தத்துல என்ன ஒரு அக்னியினால, அக்னி ஜுவாலையினால எல்லாம் வந்து பிரசமனம் ஆகுமோ அழியுமோ, அந்த மாதிரி ஆகக்கூடும் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்து கொடுத்தனா. அப்படிப்பட்ட ஆகவம் அப்படிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அக்னி இல்லையா? அது ஆக்சுவலி கார்கபத்தியம் ஆகவம் ஆகவனம் ஆகவ அக்னின்னு இருக்கு இல்லையா? சோ ஆகவ கல்பாந்த அனலம், கல்பாந்தம்னா கல்பம்னா ஒரு யுகத்தினுடைய அந்தம், கல்பஸ்ய அந்தம் இல்லையா? அந்தத்துல அனலம்னா அக்னி. சரியா? அந்த அனலஸ்ய பிரசமஹேதுனா, அத தடுக்கணும், அதை அணைக்கணுங்கிற ஒரு காரணத்தினால. சோ அனையோகோ யாருக்கு, குரு பாண்டவ ராஜபுத்திரையோகோ, இந்த குரு கௌரவாக, அப்புறம் பாண்டவாகங்கிறது பாண்டவ ராஜபுத்திரையோகோ, கௌரவர்கள் பாண்டவர்கள் அந்த பிரின்ஸ் அவ ரெண்டு பேருக்குள்ள ஆகவ கல்பாந்த அனல பிரசம ஹேத்துனா. சோ அந்த ஆகவம் அப்படிங்கிறது, ஆகவகனா சாரி ஆகவம்ங்கிறது நான் அக்னியன்னு சொல்லிட்டேன். ஆகவங்கிறது சமரம்னு அர்த்தம், போர்க்களம்னு அர்த்தம். சோ அந்த ஆகவசிய அந்த சகையேவ கல்பாந்த அனலக, அந்த வாருங்கிறதே என்ன அப்படின்னா பிரளய காலத்துல உண்டார ஒரு அக்னி போல. புரியுறதா? சோ அந்த ஆகவக ஏவ, அந்த சமரமே அந்த யுத்தமே என்ன அப்படின்னா கல்பாந்த அனலம், யுகா யுகம் எண்டார சமயத்துல இருக்கிற ஒரு அக்னி போல. சோ அந்த கல்பாந்த அனலஸ்ய அஹ், பிரசம பிரசமஸ்ய ஹேத்துனா. சோ வந்து அந்த அந்த நிர்வாமணஸ்ய ஹேத்துனா, அதை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானாகவே ஸ்வயம் சந்திகாரினா கம்சாரினா தூதேன. சோ வந்து என்ன அப்படின்னா, கம்சாரினா கம்சஸ்ய அரிஹி யாரு, கிருஷ்ணர், தேன அரினா ஸ்வயம் சந்திகாரினா, தானே வந்து ஒரு சந்தி பண்ணி வைக்கணும், ரெண்டு பேருக்கும் ஒரு சமத்துவம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கின்ற கம்சாரினா தூதேன இங்க வந்து வந்திருக்கு, வரப்பட்டது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ம். இந்த பரதகுலமானது இந்த மாதிரி அனுக்கிரகம் பண்ணப்பட்டது சாக்ஷாத். அதாவது அரினா கம்சாரினா, இங்க கொண்டு போய் நீங்க வர்ப சேர்த்துக்கணும். எங்க இருக்கு? அனுகிரகீதம், இதம் பரதகுலம். சரியா? ஆ சோ இந்த இந்த விஷ்ணுனா, இது எல்லாமே இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே இதுக்கு போறது. பகவதா விஷ்ணுனா சகல ஜகத் பிரபவ ஸ்திதி நிரோத பிரபவிஷ்ணுனா விஷ்ணுனா இதம் பரதகுலம் அனுகிரகீதம். அதுக்கப்புறம் குரு பாண்டவ ராஜபுத்திரயோகோ ஆகவ கல்பாந்த அனல பிரசம ஹேதுனா இந்த விஷ்ணுனா ஸ்வயம் சந்திகாரினா விஷ்ணுனா கம்சாரினா விஷ்ணுனா தூதேன இந்த அனுகிரகீதம். சரியா?
இதே இருக்கா? தத் கிம் இதி பாரிபார்ஷ்விக ந ஆரம்பயசி குஷீலவைஹி சக சங்கீதம். ஸோ வந்து நீ வந்து இந்த என்ன பாரிபார்ஷ்வகன் அப்படிங்கிறது இந்த சூத்திரதாரனோட இருக்கிற இன்னொருத்தன். அவன் வந்து அவளா வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுவா. அவ வந்து அவளை பார்த்து கேட்கிறா, குஷீலவைஹி சக, குஷீலவாகனா எக்ஸ்பர்ட்ஸ், அவளோட கூட சங்கீதகம் நான் ஆரம்பயசி, இன்னுமா நீ உன் பாட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, சரியா அப்படின்னு இந்த சூத்திரதாரன் கேட்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரவிஷ்ய உள்ள வந்துட்டு பாரிபார்ஷ்விகா பவத்து ஆரம்பயாமி கதமம் சமயம் ஆசிரித்ய கீயதாம். சரி, எப்பவுமே இல்ல இந்த பாட்டுக்கள்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதா ஒரு சீசனை வச்சு இருக்கும். ஸோ இங்க வந்து ஆரம்பயாமி நான் ஸ்டார்ட் பண்றேன், கதமம்னா விச் ஆர் வாட், சமயம் ஆசிரித்ய, சமயம்ங்கிறது இங்க ரித்து, எந்த சீசனை பேஸ் பண்ணி நான் வந்து கீயதாம் சமாசிரித்ய கீயதாம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். நனு அமுமேவ தாவது சந்திர சந்திர ஆதப நக்ஷத்திர கிரக கிரௌஞ்ச ஹம்ச சப்தச்சத கூத புண்டரீக காஷ குசும பராக தவலித திக்மண்டலம் ஸ்வாது ஜல ஜலாசயம் ஷரத் சமயம் ஆசிரித்ய சங்கீதகம் பிரவர்த்தியதாம். ஸோ என்ன சமயம் ஆசிரித்ய கீயதாம்னு கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ஷரத் சமயம், ஷரத் ருது, ஆட்டம் சீசன், அதை ஆசிரித்திய சங்கீதகம் பிரவர்த்தியதாம். இப்போ வந்து இந்த ஷரத்துக்கு வரப்போற அப்ஜெக்டிவ் தான் இது பூராவே, புரியுறதா? நனு அமுமேவ என்ன அப்படின்னா தாவது சந்திர ஆதபம், சந்திரம்ங்கிறது சந்திரன், ஆதபம்ங்கிறது சூரியன், சரியா? வந்து என்ன அப்படின்னா சந்திர ஆதப, அப்புறம் நட்சத்திரங்கள் அஸ்வின்யாதி 27 நட்சத்திரம். ஸோ சந்திரன், சூரியன், அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள், அப்புறம் கிரகங்கள், கிரௌஞ்ச பட்சிகள், அப்புறம் அன்ன பட்சிகள், அப்புறம் வந்து சப்தச்சதம், குமுத புண்டரீக காஷ குசும பராகதவலிதம். ஸோ வந்து இந்த சப்தச்சதம்ங்கிறதும் ஒரு புஷ்பம், அப்புறம் குமுதம்ங்கிறது அல்லிப்பூ, அப்புறம் கோகனதம்ங்கிறதும் ஒரு ஒரு புஷ்பம், புண்டரீகம்ங்கிறது தாமரை, காஷ புஷ்பம்ங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் பூ. அவைகளினுடைய இந்த குசுமானாம் பராகம்னா அந்த இது, அது என்ன சொல்வேள், போலன் கிரைன்ஸ், அதனுடைய அந்த பராகங்கள்ங்கிறது அந்த, அது பேர் என்ன சொல்வேன் தமிழ்ல, பூக்கள்ல இருந்து விழற அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த பராகைஹி தவலிதம் திக்மண்டலம், அந்த பராகங்களினுடைய பராகங்கள்னால வெண்மையாக்கப்பட்ட திக் மண்டலம்னா எல்லா ஆஷா மண்டலம், எல்லா திக்குகளும் அப்படி இருக்கின்ற சரத் சமயம்னு அதுக்கு போய் அட்ஜெக்டிவா போறது, சரியா? அப்புறம் ஸ்வாது ஜல ஜலாசயம், ஸ்வாதுனா ஸ்வீட், ஸ்வாது ஜலத்தினால இருக்கின்ற ஜலாசயாக, ஜலாசயான ஏரிகள்னு அர்த்தம், சரியா? ஸ்வாதூனி ஜலானி ஏஷு தாதிருஷாக ஜலாசயாக எஸ்மின்னு தம் சாது ஜல ஜலாசயம். அதோட மதுரமான, அதாவது உங்களுக்கு வந்து கிரீஷ்ம ருத்துவுல பார்த்தீங்கன்னா வெயில்னால வறண்டு கிடக்கும், புரியுறதா? அதே மாதிரி வருஷா ருத்துவுல பார்த்தீங்கன்னா ஷேர் அடிச்சுட்டு வரும், அதனால யூ கே நாட் ட்ரிங்க் ஆர் டேஸ்ட் தட் வாட்டர். ஆனா சரத்காலத்துல உங்களுக்கு மழை இருக்காது, ரொம்ப அடிக்கிற வெயிலும் இருக்காது, அதனால ஸ்வாது இனி ஸ்வீட்டா இருக்கும். அந்த ஸ்வாது ஜலானி, ஸ்வாதுனி ஜலானி ஏஷு தாதிருஷாக ஜலாசயாக எஸ்மின்னு தம் ஸ்வாது ஜல ஜலாசயம் மதுர ஜல பூர்ண ஜலாசயம்னு அர்த்தம், அதோட இருக்கின்ற அந்த சரத் சமயம் ஆசிரித்திய சங்கீதகம் பிரவர்த்ததாம். அந்த சரத்காலத்தை அனுசாரம் பண்ணிட்டு நீ வந்து இத ஆரம்பி. ததாஹி அஸ்யாம் சரதி. சோ இந்த சரத்காலத்துல என்ன அப்படின்னா சத்பக்ஷாக மதுரகிரக பிரசாதித ஆஷாக மத உத்ததாரம்பாக நிபதந்தி தார்த்தராஷ்டிராக காலவசாத் மேதினி பிருஷ்டே. இது வந்து இங்க வந்து ஸ்லேஷா அலங்காரம்னு சொல்லுவா. டபுள் மீனிங் இதுக்கு. என்ன அப்படின்னா முதல்ல வந்து சரத்காலத்தினுடைய வர்ணனை, ததாகி அஸ்யாம் சரதி, இந்த இந்த சரத்துங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம். சோ அஸ்யாம் சரதி, இந்த இந்த சரத்காலத்தில் என்ன அப்படின்னா சத்பக்ஷாக மதுரகிரக பிரசாதித ஆஷாக மத உத்தத ஆரம்பாக தார்த்தராஷ்டிராக காலவசாத்து மேதினி பிருஷ்டே நிபதந்தி. காலவசாத்து அப்படின்னு சொல்லும்பொழுது காலம்னா இங்க வந்து சீசன், சரியா?
காலவசாத்து, அதாவது பேர்ட்ஸ் வந்து அவ வந்து அந்த மைக்ரேட் ஆகும்னு சொல்றா தெரியுமா? இந்த காலத்துல ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் அங்கேருந்து இங்க வரும். சீசனல் சேஞ்சஸ், அதனால அவைகள் வருது. இப்ப வந்து குளோபல் வார்மிங்கால எல்லாம் குறைஞ்சு போயிடுத்துங்கிறா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா காலவசாத்து, இந்த மாதிரி காலம் மாறுறது சீசனல் சேஞ்சஸ்னால என்ன அப்படின்னா காலவசாத்து சத்பக்ஷாக அப்படின்னா அஹ், நல்ல பக்ஷங்களோடு இருக்கின்ற, பக்ஷங்கள்னா விங்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? சோ வந்து சத்ப காலவசாத்து சரத் சமய நியதாத்வாது அஹ், அஹ், சத்பக்ஷாக சோபனாக பக்ஷாக ஏஷாம், எவைகளுக்கு அழகான பங்கங்கள் இருக்கோ பக்ஷிகள், அவைகள் எல்லாமே இந்த தார்த்தராஷ்டிராக்கு அட்ஜெக்டிவா போறது. தார்த்தராஷ்டிராகனா என்ன அர்த்தம் தெரியுமோனோ? திருதராஷ்டிரஸ்ய அபத்தியம் புமாம்சகாங்கிறது ஒண்ணு. தார்தராஷ்டிராகனா எந்த பட்சிகளுக்கு அதனுடைய சஞ்சு இருக்கு பாருங்க, பீக், அது வந்து கிருஷ்ணவர்ணமும், அப்புறம் சரணம் கால்கள் வந்து கிருஷ்ணவர்ணம் இருக்கோ அப்படிப்பட்ட அன்ன பட்சிகளுக்கு தார்தராஷ்டிராகான்னு பேரு. புரியுறதா? சோ வந்து இங்க சத்பக்ஷாகா தார்தராஷ்டிராகா, ரொம்ப அழகான பக்ஷங்களோடு இருக்கின்ற அந்த அன்னபக்ஷிகள். அதுக்கப்புறம் மதுரகிரக அப்படின்னா மதுராகனா மனோகராகா கிரக, கீஹி கிரவு கிரக, ரொம்ப மனதை கவரக்கூடிய வாய்ஸோட இருக்கின்ற பிரசாதித ஆஷாகா, ஆஷாகானா திக்குகள், டைரக்ஷன்ஸ். பிரசாதிதாக ஆஷாக எய்ஹி தே, எந்த பட்சிகள் வந்து அப்படியே the flock of birds அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு நம்ம இப்பெல்லாம் அதான் ரொம்ப ரேரா போயிடுது, பால்கனியில பார்த்தோம்னா உடனே நம்ம போட்டோ எடுக்க போவோம். ஸோ பிரசாதித ஆஷா, பிரசாதிதாக ஆஷா, அதாவது பிரசாதக அப்படின்னா அனுகிரகம்னு அர்த்தம். பிராசாதக அப்படின்னா மாளிகைன்னு அர்த்தம். பிரசாதிதம்னா அலங்கிருத்தம்னு அர்த்தம், பூஷிதம்னு அர்த்தம். பிரசாதः இந்த தகாரம் போட்டோம்னா அலங்காரம் ஆவரணம்னு அர்த்தம். பிரசாதிதம்னா அலங்கிருத்தம்னு அர்த்தம். பிரசாதிதாக ஆஷாக, அலங்கிருதாக, இந்த பட்சிகளினுடைய மூமெண்ட்னால அந்த திக்குகள் எல்லாமே அழகாக்கப்பட்டன. மத உத்தத ஆரம்பாக, மதம்னா மதேன தன்னுடைய ஒரு சந்தோஷத்தினால, உத்ததக ஒரு வியாபாரக ரொம்ப சந்தோஷமா இருக்கு குதூகலிப்போட இருக்கின்ற அந்த தர்தராஷ்டிராகா, அந்த அன்னபக்ஷிகள் எவைகளுக்கு கிருஷ்ணவர்ண சஞ்சு சரணயுக்தாக ஹம்சகா, எவைகளுக்கு கருப்பான பீக்கும் கருப்பான பாதங்களும் சரணங்களும் இருக்குமோ அப்படிப்பட்ட அன்னபக்ஷிகளுக்கு தார்தராஷ்டிராகான்னு பேரு. புரியுதா? சோ அந்த அன்னபக்ஷிகள் காலவசாத்து சீசனல் சேஞ்ச்னால மேதினி பிருஷ்டே நிபதந்தி, மேதின்யாக பிருஷ்டம்னா தலம், மானசாத்து பதந்தி, அந்த மானசரோவரத்திலேருந்து வருதுகள். சரியா? இப்போ இப்போ வந்து இந்த சரத்காலத்தை வர்ணிச்சாச்சு. ஏன்னா அவன் வந்து எதை எதை குறிச்சு நான் பாடணும்னு கேட்கறான். எந்த சமயம் ஆசிரித்திய கீயதாம் கதமம் அப்படின்னு கேட்கறான். இவர் வந்து இந்த மாதிரி சந்திரன் ஆதப நட்சத்திரம் கிரகம் எல்லாத்தையும் சொல்றார். இதனோட இருக்கின்ற சுவாது ஜல ஜலாசயம் அந்த சரத் சமயத்தை பத்தி வர்ணிங்கிறார், வர்ணிச்சுட்டான். இப்ப நமக்கு என்ன விஷயம் இங்க அப்படின்னா, இங்க வந்து சத்பக்ஷாகா இதெல்லாம் இந்த தார்தராஷ்டிராகாங்கிறதுக்கு திருதராஷ்டிரஸ்ய அபத்தியம் புமாம்சா இல்லையா? திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளுக்கு தார்தராஷ்டிராகான்னு பேரு, பாண்டவனுடைய புத்திரர்களுக்கு பாண்டவாகான்னு பேரு இல்லையா? சோ வந்து அந்த தார்தராஷ்டிராகா என்ன அப்படின்னா எப்படி இருக்கா அப்படின்னா சத்பக்ஷாகா அப்படின்னா அவனுடைய பீஷ்ம துரோண கர்ணாத்யாக சகாயாக வா ஏஷாம் தே சத்பக்ஷாக, அவன் வந்து சதாம் பக்ஷக சத்பக்ஷக, சத்துக்களினுடைய பட்சத்துல அவன் இருக்கான். ஏன் அப்படின்னா அவனை சேர்ந்தவா யாருன்னா பீஷ்மன் துரோணன் கர்ணன் எல்லாரும் இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த சத்துங்கிறது சதாம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்ல சிரேஷ்டமான வீரர்களின் யாருனுடைய பட்சத்திலேயோ அப்படி இருக்கின்ற சத்பக்ஷாக தார்தராஷ்டிராகா. அப்புறம் மதுரகிரகன்னு சொல்லும்பொழுது இந்த கௌரவாளுக்கு ஏடாம எங்க மதுரகிரக அப்படின்னா தன்னுடைய கபட வாக்கியத்தினால எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு வாக்க வச்சுட்டு இருக்கான். சரியா? மதுராணி மதுராக மனோகராக, மனோகர வாணிகாக அவ. சரியா? அப்புறம் பிரசாதித ஆஷாகா அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க வந்து எல்லா திக்கையும் பூஷிதாகான்னு சொல்றோம். இங்க வந்து என்னன்னா தே ஹவ் கேப்சர்டு ஸ்வாயத்தீகிருதாக. ஏன்னா தியூதத்துல அவ தோத்தப்புறம் 12 13 வருஷம் 12 வருஷம் காட்டுலயும் 13வது வருஷம் அக்ஞாதவாசம் முடிச்சுட்டு தான் அவன் இப்ப வரா. இங்க கிரார்தார்ஜுனியம் பார்த்தேன்னா எடுத்த உடனே அவன் வந்து அந்த வனேச்சரன் வந்து வனேச்சரன் கிட்ட யுதிஷ்டிரன் பேசும்போது சொல்லுவான், நீங்க படிச்சிருப்பேன் சமர்த்தால,
அதுல வந்து சொல்லும்போது சொல்லுவான், பீப்புள் லைக் துரியோதன் சோ மச். ஸோ அதே மாதிரி பிரசாதித ஆஷாகன ஸ்வாயத்தீகிருதாக. ஸோ தன்னுடைய மனோகர வாக்குனால துரியோதனன் அவனுக்கு பாண்டவாளை பிடிக்காதே தவிர மற்றபடி அவன் ஓகே. அதனால பாண்டவாள் மேல அவனுக்கு ஒரு 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 சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆங்கர் ஹாஸ் பீன் அவனுக்கு வந்து லிட் ஆன் ஹிம். அவனுடைய கோவத்தை தூண்டி 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 வளர்த்தி விட்டான். ஸோ வந்து பிரசாதித ஆஷாகன ஸ்வயத்தீகிருதாக ஆஷாக தார்தராஷ்டிராக மத உத்தத ஆரம்பாக. மதக அப்படின்னா அகங்காரக, அதனுடைய உத்கட்டம், அதனுடைய ஆரம்பகன ஆச்சாரக ஏஷாம் தே. அப்படி இருக்கிற தார்தராஷ்டிராக காலவசாத்து, காலவசம், காலம்ங்கிறது இங்க மிருத்யு. சரியா? மிருத்யு வசாத்து மேதினி பிருஷ்டே, மேதின்யாக பிருஷ்டே பூதலே என்ன அப்படின்னா அவ வந்து மிருதாக பவந்தி, கீழ் மூழ்கிட்டா நிபதந்திங்கிற இடத்துல. ஸோ வந்து இந்த மாதிரி இவன் வந்து இந்த 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 சூத்திரதாரன் வந்து சரதி இந்த மாதிரி பாடு அப்படின்னு இவன் இவன் சரத்காலத்தை வர்ணிக்கிற மாதிரி பாடிவிட்டு அதுல இண்டிகேட்டிவ்லி நமக்கு என்ன அப்படின்னா ஸ்லேஷம் போட்டு டபுள் டபுள் மீனிங். சத்பக்ஷாக நீங்க வந்து பரீட்சைக்கு எழுதும்போது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். பரீட்சைக்கு விடுங்கோ, இது வந்து ரெண்டு காலமா போட்டுக்கோங்க. எப்படி வந்து சரத் வர்ணனைக்கு இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் வருது, அதே மாதிரி இப்ப தாரதராஷ்டிராகா அப்படின்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணவர்ண சஞ்சு சரண யுக்த ஹம்சாகா தாரதராஷ்டிராகா திருதராஷ்டிரஸ்ய அபத்தியம் புமாம்சா அப்படின்னு போடணும். அதே மாதிரி சத்பக்ஷாகா அப்படின்னா அவனுக்கு போடும்போது சதாம் பக்ஷக, இவருக்கு போய் இந்த சோபனாகா பக்ஷக இந்த பக்ஷிகளுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகிற மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். ஸோ தட் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். மதுரகிரக பிராசாதிதாசாக மதோத்தத மத உத்ததாரம்பாக தார்தராஷ்டிராக காலவசாத்து மேதினி பிருஷ்டே, மேதினினா பிருத்திவி, பூமியினுடைய பிருஷ்டே காலவசாத்து மிருத்யுவசாத்து நிபதந்தி. செத்து போயிட்டா டப்புன்னு பூமியில் தானே விழுவோம். ஒன்றும் இது கிராவிட்டி இருக்கிறதுனால எல்லாமே கீழே தானே விழ போகிறது இல்லையா? ஸோ அதனால விழுந்து விடுறா. புரியுறதா? சரியா இருக்கா? இது வந்து இந்த ஸ்லோகமானது ஒரு பிரவர்த்தக ரூபா பிரஸ்தாவனா இன்ட்ரோடக்ஷன். பிரவருத்த காலம் ஆசிரித்திய வர்ணனாயா விதீயதே ததாசிரயஸ்ய பாத்திரஸ்ய பிரவேசேன பிரவர்த்தகம். புரியுறதா? அதாவது இந்த மாதிரி சொல்ற இடத்துல சரத்காலத்தை வர்ணிச்சு ஒரு ஏதாவது ஒரு சிருங்கார ரச பிரதானமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு அன்னபக்ஷியும் லேடி ஃபீமேலும் மேலும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொருந்துற மாதிரி வார்த்தைகளை புகுத்தி எழுதியிருக்கார் கவி. புரியுறதா? சத்பக்ஷாக முதரகிரக பிரசாதிதாஷாக மத உத்ததாரம்பாக நிபதந்தி தார்த்தராஷ்டிராக காலவசாத் மேதினி புருஷ்டே. அதுக்கப்புறம் பார்விபார்ஷ்விகா சசம்பிரமம் பாவ சாந்தம் பாபம் பிரதிகதம் அமங்கலம். ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு மங்களம் அமங்கலம் பிரதிகதம், அமங்கலம் போகட்டும் நாசம் அடையட்டும், பிரதிகதம்னா நாசத்தை அடையட்டும். அதனால அதாவது இவர் வந்து சரத்காலத்தை பத்தி வர்ணிக்கிறார்னு விஷயம் தெரியாதவா புரிஞ்சுப்பா. இந்த பாரிபார்ஷ்விகன் புத்திசாலி, அவன் சூத்திரதாரனோட இருக்குமோ ஏன்னா எனத்தோட தானே அறியும் இல்லையா? பாம்பின் கால் பாம்பறியும்வா. ஸோ ஈ ஹாஸ் பண்ணா வச்சுட்டு ரெண்டு பேசுறார் அப்படின்னு புரிஞ்சுனுட்டு ஐயோயோ வேண்டாமே, சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம் அமங்கலம் பிரதிகதம், அமங்கலம் பிரதிகதம் நாசிதம். சரியா? அமங்கலம்ங்கிறது வாண்டாம் அப்படின்னு சொல்றார். அபத்ரா அபத்ர நாசக அஸ்து. அதுக்கப்புறம் சூத்திரதாரன் சவைலக்ஷ்ய ஸ்மிதம் வந்து ஒரு மாதிரி ஒரு நக்கலா சிரிச்சுண்டு என்ன சொல்றார் அப்படின்னா, மாரிஷ சரத் சமய வர்ணன ஆசம்சையா ஹம்சாகா தார்த்தராஷ்டிராகா இது வியபதிஷ்யந்தே. நான் வந்து ஐயோ நான் திருதராஷ்டிரனுடைய கூட்டம் அழியணும்னு சொல்லலையே. மாரிஷங்கிறது அவன் பேரு. சரத் சமய வர்ணன ஆசம்சையா, சரத் சமயம்ங்கிறது காலம் ரித்து, அந்த சரத் சமயஸ்ய வர்ணன ஆசம்சையா அதை வர்ணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இச்சையின் பொருட்டு ஹம்சாகா தார்தராஷ்டிராகா இது விபதிஷ்யந்தே. ஏன்னா ஹம்சங்களுக்கு தார்தராஷ்டிரங்கள்னு ஒரு பேர் இருக்கே, அதனாலதான் என்னால உக்தம் அப்படின்னு சொல்றோம். தத்கிம் சாந்தம் பாப்பம் பிரதிகதம் அமங்கலம். அதனால எதுக்கு வந்து அமங்கலம் பிரதிகதம் சாந்தம் பாப்பம் தான் நீ சொல்லிட்டு இருக்க? நான் யாரையும் எதுவும் தப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்றார். புரியுறதா?
அதுக்கு வந்து இந்த பாரிபார்ஷ்விகன் சொல்றான், நகலு நஜானே கிந்து அமங்கள ஆசம்சயாஸ்ய வஹ வச்சனஸ்ய யத் சத்யம் கம்பிதமேவ மே ஹிருதயம். அமங்களத்தை கொடுக்கக்கூடிய வஹ உங்களுடைய வச்சனஸ்ய அந்த வார்த்தையினுடைய எது சத்தியம் கம்பிதம் மே ஹிருதயம், அதுல வந்து இருக்கிற அந்த ட்ரூத்தை கேட்ட உடனே என்னோட உடம்பு வந்து நடுங்கி போயிடுதுங்கிறான். புரியுறதா? சரியா இருக்கா? ஆ பவதுக்த அமங்கள ஆசம்சையா, அமங்களத்தை போதிக்கிறதுனால மே ஹிருதயம். யாராவது கேட்டுவிட்டான்னு வச்சுக்கோ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருதராஷ்டிர பசங்களுக்கு நாசத்தை விளைவிக்கிறாளான்னு ரெண்டு பேரும் தொலைஞ்சா இல்லையா? அதனால இவனுக்கு வந்து கம்பிதம் மே ஹிருதயம், நடுங்கி போயிடுத்தேன்னா மனசு அப்படிங்கிறான். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து சூத்திரதாரன் சொல்றான், அஹ், மாரீஷ நனு சர்வமேவ இதானீம் பிரதிகதம் அமங்கலம் ஸ்வயம் பிரதிபன்ன தௌத்தியேன சந்திகாரினா கம்சாரினா. இப்ப வந்து என்னன்னா, சர்வமேவ இதானீம் அஹ், அமங்கலம் பிரதிகதம், சர்வம் அமங்கலம் ஏவ இதானீம் அப்பிரதிகதம், எல்லா அமங்கலம் அழிய போறது. ஏன் அப்படின்னா, ஸ்வயம் பிரதிபன்ன தௌத்தியேன சந்திகாரினா கம்சாரினா, கம்சனுடைய எதிரியான அந்த கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவான் சந்திகாரினா, இவாள் ரெண்டு பேருக்கும் ஒரு அலையன்ஸை மூட்டணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பிரதூதஸ்ய பாவம் தௌத்தியம் பிரதிபன்ன தௌத்தியம் பிரதிபன்ன தௌத்தியேன சந்திகாரினா கம்சாரினா, அவரே வந்துட்டார், அதனால எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றான். நிர்வாண வைர தகனாக பிரசம பிரசமாத் அரீணாம் நந்தந்து பாண்டு தனயாக சகமாதவேன ரக்த பிரசாதித புவः க்ஷத விக்கிரகாச்ச ஸ்வஸ்தாக பவந்து குருராஜசுதாக சபிருத்யாக. இதனுடைய வந்து இது வந்து சப்தசக்தி மூல துவனி. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, அவ அவ சொல்றது ஒண்ணு, டோட்டலி இட்ஸ் a டிஃப்ரெண்ட் மீனிங் ஆக்சுவலி. நிர்வாண வைர தகனாக பிரசமாது அரீணா, அரீணாம் பிரசமாத்து, அரீனா எதிரிகள், எதிரிகளினுடைய பிரசமாத்து அழிவின் பொருட்டு, அழிவின் காரணத்தினால். என்ன அப்படின்னா, அஹ், அதாவது அஹ், நிர்வாண வைர தகனாக நிஸ்தேஜீகிருதாக வைரமேவ தகனக யைஹி தாஹா பாண்டுதனையாக. ஸோ இப்போ வந்து சந்திகாரியம் பண்ண வரார், அதனால எதிரிங்கிறவா இருக்க போறது இல்ல. ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால தானே இவா கௌரவா பாண்டவா மியூச்சுவல் எனிமிட்டின்னு சொல்றோம். இப்ப சந்தி வந்துடுத்து அப்படின்னா அரீனாம் பிரசமாத்துன்னு சொல்லும்பொழுது இவா ரெண்டு பேருக்கும் ஒரு அலையன்ஸ் அவர் கிரியேட் பண்ணிட்டார் கிருஷ்ணர் அப்படின்னா, இவாளுக்கு வைரி பாவம்ங்கிறது இருக்க போறது இல்ல. ஏன்னா எதிரி எனிமிட்டிங்கிற ஒரு பாவம் அழிய போறது. அரீனாம் பிரசமாத்துன்னு சொல்லும் பொழுது அந்த அரித்தன்மைங்கிறது அழிஞ்சிட்ட அழிஞ்சு அழிஞ்சுடுத்து அப்படின்னா, நிர்வாண வைர தகனாகா, வைரி பாவம்ங்கிறது வைர ஏவ தகனம், அந்த எனிமிட்டிங்கிறதே ஒரு எரிக்கும் தன்மை. அது நிர்வாணம்னா நிச்சேஜீகிருத்தம், அதுல அதனோட இட் லாஸ்ட் இஸ் பவர், இனிமே வைரி பாவம்ங்கிறது கிடையாது. அப்படி இருக்கு, அப்படி ஆக போகிற பாண்டுதனையாக அந்த பாண்டு புத்திரர்கள் மாதவேன சக நந்தந்து, மாதவனான கிருஷ்ணரோட அவ ஜம்முன்னு சந்தோஷமா இருக்கட்டும். இந்த குருராஜ சுதாகா என்ன பண்ணுவா அப்படின்னா, ரக்த பிரசாதித புவக. சோ ரக்த பிரசாதித புவக அப்படின்னு சொல்லும்பொழுது, அனுராகத்தினால பிரசாதிதாக சேகாத் பூஷிதாக க்ஷத விக்கிரக, அழியப்பட்ட ஆர் நஷ்டம் கிருதம் விக்கிரகம்னா வைரிபாவம். இந்த மாதிரி ரக்த பிரசாதித புவக அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன சொல்றது, ஆம், ஒரு ஒரு ஆசையினால அனுராகத்தினால பிரசாதிதம் அப்படின்னா ஸ்வாயத்தீகிருதம் புவக, அந்த பூமி பாகமான புவக குருராஜசுதாகா க்ஷத விக்கிரகாக, அழியப்பட்ட விக்கிரகம்ங்கிறது எனிமிட்டி, அந்த அவளுக்கும் அந்த எனிமிட்டி போயிடுமோனோ சந்தினால. அந்த குருராஜசுதாகா சபிருத்தியாக ஸ்வஸ்தாக பவந்து, தன்னோட சேவகாலோட நல்ல ஸ்வஸ்தமா இருக்கட்டும் அப்படின்னு இதனுடைய பிரைமரி மீனிங். ஆனா இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த நிர்வாண வைர தகனாக அரீணாம் பிரசமாத்து. சோ இந்த அரீணாம் பிரசமாத்துன்னு சொல்லும்பொழுது இந்த பாண்டவர்களினோட அரியான எதிரிகளான இந்த கௌரவர்கள் அழிஞ்சப்புறம், அரீணாம் பிரசமாத்து அவெல்லாம் செத்து போனப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா,
அவளுக்கு வந்து அந்த நிர்வாண வைர தகனாகா, அந்த கௌரவ பாண்டவர்களுடைய அந்த வைராக்னியும் அணைஞ்ச உடனே, ஏன்னா ரெண்டு பேரும் மியூச்சுவலி சண்டை போட்டுட்டோம், கௌரவா அத்தனை பேரும் செத்து போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் ஏது எனிமிட்டி, ஏது நெருப்பு, அதுவும் அணைஞ்சு போயிடும். அந்த நிர்வாண வைர தகனாகா பாண்டுதனையாக மாதவேன சக நந்தந்து, அவ வந்து சாக்ஷாத் அந்த இவரோட ஸ்ரீகிருஷ்ணரோட எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வாசம் பண்ணட்டும். அப்ப இந்த கௌரவாளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரக்த பிரசாதித புவக. ரத்தம்னா ரத்தம், பிளட், பிளட்டுனால யுத்தத்துல சரீரம் அழிஞ்சு போன அப்புறம் க்ஷத விக்கிரகம்னா சரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம கோவில்ல விக்கிரகம்னு சொல்றோமோ, ஆகாரத்தை தானே சொல்றோம். க்ஷத விக்கிரகாக குருராஜசுதாக, போக்கடிக்கப்பட்ட சரீரத்தோட இருக்கின்ற ஒன் ஹூ லாஸ் தேர் லைஃப். உயிர் சரீரம் போச்சுன்னா அவ்வளவுதான், ஆத்மா வேற எங்கேயோ தானே போக போறது. சோ ரக்த பிரசாதித புவக, தன்னுடைய அந்த ரத்தங்களினால் பிரசாதிதா, அந்த ரணபூமியே அந்த மாதிரி ரத்த கலகமாக ஆக்கப்பட்ட அந்த குருராஜசுதாக, க்ஷத விக்கிரகாக, போக்கடிக்கப்பட்ட சரீரத்தோட இருக்கின்ற அந்த குருராஜசுதாக, சபிருத்தியாக, அவளுடைய சோல்ஜர்ஸ், அவ கூட யாரெல்லாம் அந்த ஆர்மியில இருக்காளோ அவ எல்லாரோட ஸ்வஸ்தா பவந்துனா ஸ்வர்கே பவந்து, சொர்க்கத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றான். புரியுறதா? சோ வந்து இங்க வந்து பிருத்திவியில அந்த பூமியில அவர் அந்த ரத்தத்தினால அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த திருதராஷ்டிர புத்தங்கள் அவளுடைய பிருத்தியாளோடு கூட சொர்க்கத்துல போயிருக்கட்டும். இதுதான் இதனுடைய இன்னொரு அர்த்தம். புரியுறதா? டைரக்ட் மீனிங் அது, இன்டைரக்ட் மீனிங் இது. அதாவது சந்தி காரியத்தினால இவா இங்க போயிட்டோம், அவளும் சொஸ்தமா இருக்கட்டும்னு எல்லா ஜனங்களுக்கும் புரியுறது. பட் அதனுடைய உள்ளர்த்தம் தெரிஞ்சவாளுக்கு இது அனதர் மீனிங் புரியும். புரியுறதா? சோ நிர்வாண வைர தகனாக பிரசமாதரீனாம் நந்தந்து பாண்டு தனையாக சகமாதவேன. புரியுறதா? இதுல நீங்க இப்ப இந்த ஸ்லேஷத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லேஷம் அனுப்பிராணித்தம் தான் உங்களுக்கு சப்தசக்தி மூலம் சம்டைம்ஸ். இப்ப போனதுல பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தம். சத்பக்ஷாகனா பக்ஷிகளுக்கு வேற, இவாளுக்கு வேற. இங்க வந்து அப்படி கிடையாது. அதையே ட்விஸ்ட் பண்ணி சொல்றது, அதே வார்த்தைகள் தான், அதே அர்த்தம் தான், பட் அந்த அர்த்தத்தை வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல கொடுக்கறது. புரியுறதா? அஹ்? இங்க ரத்தம் வேணா உங்களுக்கு ஸ்லேஷம், அதே மாதிரி க்ஷத விக்கிரகம் வந்து அங்க வந்து விக்கிரகம்ங்கிறது எனிமிட்டிங்கிற அர்த்தத்துல வந்தது, இங்க விக்கிரகம்ங்கிறது ஆகாரம்ங்கிற அர்த்தத்துல வருது. ஸ்வஸ்தாக பவந்து ஸ்வர்கே பவந்து. அஹ்? சரியா? அப்புறம் நேபத்தியே சாதிக்ஷேபம் ஆஹா துராத்மன் விருதா மங்கள பாட்டக சைலூஷ அபசத. அதாவது இதுல இருந்து வருது, நேபத்தியத்துல இருந்து சப்தம் வருது. ஏ கௌரவா வந்து நன்னா இருக்கணுமா, குருராஜ சுதாக சபிரத்யாக ஸ்வஸ்தாக பவந்தூங்கிறானோ உன்னே பின்னாடிலேருந்து, ஏ சைலூஷ, சைலூஷனா ஆக்டர், ஏ நடனே அபசத தள்ளு, துராத்மன் விருதா மங்கள பாட்டக, விருதானா வேஸ்ட், சும்மா மங்களத்தை படிச்சுட்டு இருக்க நீ அப்படிங்கிறான். யாரு அப்படின்னா பீமனுடைய வாய்ஸ் அது. லாக்ஷா கிருஹ அனல விஷ அன்ன அன்ன சபா, ஓகே சாரி, லாக்ஷா கிருஹானல ஒண்ணு, விஷான்னம் இன்னொன்னு, சபா பிரவேசைஹி பிராணேஷு வித்த நிச்சயேஷு ச நக பிரகிருத்திய ஆக்ருஷ்ய பாண்டவ வது பரிதான கேசாத் ஸ்வஸ்தாக பவந்து மயி ஜீவதி தார்த்தராஷ்டிராக. என்ன ஒரு வீரரசம் பாருங்க, எடுத்த உடனே மயி ஜீவதி, நான் உயிரோட இருக்கு, மயி ஜீவதிங்கிறது இங்க சதி சப்தமியில இருக்கு. மயி ஜீவதி சதி, நான் உயிரோட இருக்கும்பொழுது தார்த்தராஷ்டிராக ஸ்வஸ்தாக பவந்து கதம், நல்லா இருக்கட்டும், அவ எப்படி இருப்பா, எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கறத லிஸ்ட் போடுறான். லாக்ஷா கிரக, லாக்ஷாங்கிறது உங்களுக்கு அந்த லாக் இது வேக்ஸ், அந்த இதுல வேக்ஸ்னால ஒரு அரக்கு மாளிகை கட்டினாலும் அதான் லாக்ஷா கிரக அனலம். அங்க வந்து சும்மா நெருப்பை ஏத்தி விட்டுறான். அந்த லாக்ஷா கிரகானலம் ஒண்ணு, விஷான்னம், இவனுக்கு வந்து பீமனுக்கு விஷத்தை போட்டு ஜலத்துல தள்ளி விட்டுறான், அவனை வந்து நாகதேவதைகள் காப்பாத்தி இன்னும் பலசாலியா வெளில வரான். விஷான்னம் விஷான்ன சபா பிரவேசைகி, சபாயில வந்து என்ன உங்களுக்கு இவாளை வந்து அந்த அது பேர் என்னது தியூதத்துல வெல்றா. பிராணேஷு வித்த நிஷயேஷு ச நக பிரகிருத்திய, பிரகிருத்தியனா அட்டாக் செஞ்சுட்டுன்னு அர்த்தம். பிராணேஷு எங்களோட உயிரும் போயிருக்கோம், எங்க லாக்ஷாகிரகம் கிரகானலம் விஷான்னம், இது ரெண்டுத்துலயும் எங்களுடைய பிராணனை வந்து அட்டாக் பண்ணா, உயிர் அட்டாக் பண்ணா. சபா பிரவேசத்துல என்னன்னா எங்களுடைய வித்தம்,
எங்களுடைய பைசா வச்சுன்னு விளையாடினான். அதுக்கப்புறம் என்ன, பாண்டவ வது பரிதான கேசாத்து கேசானு ஆக்ரிஷ்ய. சோ வந்து என்ன, பாண்டவ வதுவான அந்த திரௌபதியினுடைய பரிதானம்னா வஸ்திரம், வஸ்திரத்தையும் கேசானுஜ தலைமுடியையும் ஆக்ரிஷ்ய நன்னா இழுத்து, இந்த தார்த்தராஷ்டிராக மயி ஜீவதி சதி ஸ்வஸ்தாக அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு ஒரு கோவத்தோட வெள்ள வரான் அவன். புரியுறதா? இந்த வாய்ஸ் மாத்திரம் கேட்கறது, இன்னும் வெள்ள வரல. பாவ உத ஏதத்து, யாரு இது அப்படின்னு கேட்கிறான். பிருஷ்டதः விலோக்கிய அயே கதமயம் வாசுதேவ கமனாத் குரு சந்தானம் அமிருஷ்யமானः பிருது லலாட்ட தட घटित விகட ப்ரூ குட்டினா திருஷ்டிபாதேன அபிபன்னிவ நக சர்வான் சகதேவேன அனுகம்யமானः क्रुद्धः பீமசேனः ஈத ஏவ அபிவர்த்ததே தன்ன யுக்தம் அஸ்ய புறத்தக ஸ்தாதும் அப்படின்னு சொல்றான். பிருஷ்டதக விலோக்கிய, பின்பக்கம் திரும்பி பார்க்கறான். ஐயே கதமயம், இந்த கதமயம்ங்கிறது பீஷ்மசேனக போறது. குருத்தக பீஷ்மசேனக என்ன, எதனால குருத்தக அப்படின்னா வாசுதேவ கமனாத்து, வாசுதேவசிய கமனம் தஸ்மாத்து, வாசுதேவரனுடைய கமனம் போக்கு, அந்த தஸ்மாத் அதிலிருந்து குரு சந்தானம் அமிருஷ்யமானக, குரு கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு சந்தானம்னா சந்தி, அதை அமிருஷ்யமானகனா பார்க்க தாங்க முடியாத, அசகமானகன்னு அர்த்தம், தாங்க முடியாத பீமசேனக என்ன பண்றான் அப்படின்னா பிருது லலாட்ட தட கட்டித விகட புரூகுட்டினா, பிருத்துனா பிருகத்துன்னு அர்த்தம். பிருத்துனி விஷாலமாக இருக்கின்ற தன்னுடைய லலாட்ட தட்டம், அந்த நெத்தியில என்ன அப்படின்னா கடிதா விகடா புரூகுட்டிகி, அதுல வந்து ஒரு விகாரமான ஒரு புரூகுட்டியோட, அந்த புரூகுட்டியோட இருக்கின்ற திருஷ்டி பார்த்தேன, தன்னுடைய அந்த பார்வையினுடைய சஞ்சாலனேன நக அஸ்மானு ஆபிபன் இவ, அப்படியே எங்களை கிராப் பண்ற, கண்ணாலே விழுங்கிட்டான்னு சொல்றோம் தெரியுமோனோ, அப்படியே அவ பார்வையிலே எரிச்சுட்டா அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருஷ்டிபாதேன ஆபிபன் இவ நக சர்வானு சகதேவேன அனுகம்யமானக, சர்வானு நக ஆபிபன்னு இவ. சோ இங்க இருக்கிற எல்லாரையும் திருஷ்டிபாதேன ஆபிபன்னு இவ சக பீமசேனக, மேலும் என்ன, சகதேவேன அனுகம்யமானக, சகதேவனால் பின்தொடரப்பட்டவனான குருத்தக கோவத்தோடு இருக்கின்ற பீமசேன இதையே அபிவர்த்ததே, இங்கதான் வரலாம். தன்ன யுக்தம் அஸ்ய புறத்தக ஸ்தாத்தும். சோ அஸ்ய புறத்தக, இந்த பீமசேனஸ்ய புறத்தக ஸ்தாத்தும் அப்படிங்கிறான். இது நிஷ்கிராந்தோ. இவ ரெண்டு பேரும் கிளம்பி விடுறா. இதோட உங்களுக்கு பிரஸ்தாவனா முடிஞ்சு கொடுத்து, இனிமே டிராமாக்குள்ள போவோம். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே.